ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் அவரே சுயமாக சம்பாதிக்கிறாரு, அவரே சொத்து சுகம் சேர்த்துறாரு, அவரே வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றாரு. ஒரு சுய சாதத்தில் பார்த்தீங்கன்னா யாரோட ஆதரவு இல்லைங்க, யாரோட ஆதரவு இல்லை. ஒரு சின்ன வயசில் ஒரு 16 வயசில் ஊரை விட்டு வெளியில் போயிடுறாரு. ஊரை விட்டு வெளியில் போயிடுறாருன்னா அடுத்த ஸ்டேட்டு போயிடுறாரு. அப்படி எப்படி அவர் சாதத்தில் அப்படி வருமானா சுயமாக சம்பாரித்து சுயமாக பிழைக்கிறது. அப்போ அவருடைய சாதத்தில் லக்னாதிபதி 12க்கு போயிட்டார். என்னங்க 9 கூடயும் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 11 கூடயும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அயன போகும் வெளிநாடு வெளி ஸ்டேட்டு. அவர் அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டார். சின்ன வயசில் 16 வயசில் இந்த வட்டி கடை சம்மந்தப்பட்ட வகையில் போகிறாரு. அங்கேயே போய் வட்டி கடைக்குன்னு போயிடுறாரு. அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லாமே போயிடுறாருங்க. வெளியில் போயிடுறாரு. அங்கே போய் நல்லா வட்டி கடையில் இருக்கார், சம்பாதிக்கிறாரு, சொந்தமாக கடை வைக்கிறாரு, சுயமாக எல்லாமே பண்ணுறாரு. அவருடைய சாதகத்தில் 12 கூடையும், அதாவது 12 கூடையும் ஆட்சி பெற்று லக்னாதிபதி 12க்கு போயிட்டு 11 கூடையும் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் சாதகம் பாருங்கள், சுயமாக சம்பாதிக்கார். அம்மா அப்பா கொடுக்கல, கூட பிறந்தவங்க கொடுக்கல, மொத்தம் யார் சொந்த பந்தம் யாருமே ஹெல்ப் பண்ணல. ஒரு துணிமணி கூட அவருக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. என்னங்க அந்த 16 வயசு வாழ வச்சது தான் அந்த பேரண்ட்ஸோட தான் நாலேஜ். அதுக்கப்புறம் அவர் அதாவது எப்படின்னா வெளியில் போயிட்டாரா, இவங்களும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஒரு கோவம் தாவத்தில் அவருமே எதுவுமே ஃபோன் பண்ணுறதுல எதுவுமே தொடர்பு இல்லாமல் இருக்குது. அது ஃபோனு இல்லாத காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெளி அடுத்த ஸ்டேட்டில் போயிட்டு, ஆனால் அவருக்கு வெளிநாடு ஃபாரின் போகிற அமைப்பெல்லாம் அவருக்கு இருக்குது அவர் சாதகப்படி. ஆனால் அந்த ஒரு மனிதன் சுயமாக சம்பாரித்து சுயமாக சொத்து சேர்த்து சுயமாக கல்யாணம் பண்ணி அவன் பசங்க பிள்ளை எல்லாமே அவருக்கு இருக்குதுங்க. எப்படி அவரோட சாதகத்தில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 12 கூடையும் ஆட்சி பெற்றிருக்காரு, 11 கூடையும் 12ஆம் இடத்துல போயிருக்காரு, லக்னாதிபதியும் 12ஆம் இடத்துக்கு போயிருக்காருங்க. அப்போ 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளியில் அவரே போய் சுயமாக சம்பாதிக்கிறது. ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல போய் உட்காந்து நேராக 7ஆம் இடத்துல சந்திரபவன் இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது ஒளிக்கிரகம். இப்போ சூரியன் ஒளிக்கிரகம், சந்திரன் ஒளிக்கிரகம், சுக்கிரனும் ஒளிக்கிரகம். அப்போ லக்னாதிபதியும் சந்திர பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்போ சுயமாக ஒரு போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸோடு போனவர் தாங்க அவர். ஒரு உடுத்துகிற ட்ரெஸ்ஸோடு போனவர் தான். இன்றைக்கி பல கோடிக்கு சொந்தக்காரர், பல சொத்து, சுயமாக அவரே சம்பாரித்து சொத்து சேர்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பையன் ஒன்று பிள்ளை ஒன்று படிக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் அவருக்கு இங்கே வர்றார். சும்மா சொந்தம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எப்படி ஊரை விட்டு ஓடினவருங்க, பிரச்சனை சிக்கலாக அது 16 வயசுலேயே அவருக்கு பிரச்சனை சிக்கல். தாய் தகப்பனால் பிரச்சனை சிக்கல், படிப்பில் பிரச்சனை சிக்கல், இதெல்லாம் அவர் விட்டுட்டு போன பின்னாடி அடுத்த ஸ்டேட்டில் போய் நல்லா பேரும் புகழாக சம்பாரித்து சொத்து சுகம். இப்போ பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டிலே 2 இடத்துல வீடு வாங்கிட்டார். நல்ல ஒரு பேரும் புகழாக பசங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஏன் எப்படின்னா அப்போ அவருடைய சாகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 12க்கு போயிட்டார், 12 கூட ஆட்சி போயிட்டுருக்கார், 11 கூட 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். லக்னாதிபதியை சந்திர பகவான் பார்க்குறார், ஒளிக்கிரகம் பார்க்குது. அப்போ இவர் எந்த நாடு எந்த ஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும், அதாவது வெளிநாடே கடல் கடந்து போயிருந்தாலும் அந்த நாட்டில் ஜெயிச்சிருப்பார். அந்த நாட்டில் குடியுரிமை கிடச்சிருக்கும், வீடு வாங்கியிருப்பார், வேலை எல்லா அமைப்பும் அவருக்கு கிடச்சிருக்கும். அதான் இறைவன் கொடுத்த வரம். 12 கூட ஆட்சி பெற்றிருக்கணும், லக்னாதிபதி 12க்கு போயிட்டு, அதாவது அந்த லக்னாதிபதியை சந்திர பகவான் பார்க்கணும். அப்போ ஒளிக்கிரகத்தை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார். இதான் யாரோட உதவியும் கிடையாதுங்க. போட்டுக்கிட்டு இருக்கிற துணிமணியோடு போய் ஜெயிச்சிருக்கார் அவரோட சாதகத்தை பார்த்தா அவரை ஆச்சரியமார். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி. ரெண்டாவது என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 75 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சாதகம் சொல்லப்படும். இறைவன் கொடுத்த வரம் கிஃப்ட்டு, இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் கொடுத்த கிஃப்ட்டு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.